என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வீட்டில் கார் இருந்துச்சு, ஆனால் ஓட்ட தெரியாது. மிட் நைட்டில் அவங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவன் கார் கீ எடுத்து வெளியே எல்லா கதவையும் தட்ட ஆரம்பித்தான், ரோடு ஃபுல்லாக. ஆனால் எந்த கதவும் திறக்கல. கார் வச்சிருக்கிறவங்க கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக ஆட்டோ கண்டுபிடிச்சி அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவரோட உயிரை காப்பாற்றிட்டான். அடுத்த நாளே டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து 10வது நாள் அவனோட காரை அவனே ஓட்ட ஆரம்பித்தான். ഇൻസൾട്ടാണ് മുരളി ഈ ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ഇൻവെസ്റ്റ്മെന്റ്. ஆட்டோ மட்டும் கிடைக்கலனா அவரோட லைஃப் என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்க. போன வீடியோவில் டிரைவிங்கோட முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக கார் டிரைவிங்கை பற்றி பார்க்கலாம். கார் ஓட்ட நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்கன்னா, பயந்தான் எங்கேயாவது முட்டிடுவோமோ, யாரையாவது இடிச்சிருவோமோன்னு ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கார் ஓட்டுறது இட்ஸ் ஆல் அபவுட் கேல்குலேஷன். அது மசில் மெமரி ஆகிட்டாலே போதும். கார் ஓட்ட கற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு ஹை வேறு எதுலேயுமே கிடைக்காது. நமக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை வரும். கார் ஓட்ட பழகும்போது நிறைய திட்டு வாங்கணும். அப்பா, அண்ணன், ஹஸ்பண்டுன்னு நிறைய பேர் திட்டு தீத்துருவாங்க. ஆனால் அப்போ தான் பழக முடியும். டிரைவிங் ஸ்கூலில் டிரைவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு இது பரவாயில்லல்ல. ஸோ தயவு செஞ்சு கார் ஓட்ட கற்றுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியே இதுவும் லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பற்றி உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரியலனா ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.